பிரதி பொறுப்பாளர் கௌரவ ஜனாப் MDM தஸ்லீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்பாக எனது உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். உரையாற்றுவதற்கு பொருத்தமான நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் மத்தியில் சில உண்மைகளை சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். செல்வங்களே சிறந்த செல்வம் கல்வி செல்வம். LP குரூப் மற்றும் PT குரூப் மூலமாக கல்விக்கு கரம் கொடுப்போம் என திருப்பொருள் கீழ் பல சேவைகளை செய்து வருகிறார்கள். இதில் முக்கியமானது ஒன்றுதான் அவர்கள் அந்த LP குரூப் என்ற PT குரூப் கல்வியை தேர்ந்தெடுத்தார்கள். என்னென்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவி செய்வானாக இரு, நான்காவது நபராக இருந்திராத என்று ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள். இதன்பாடித்தான் அவங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியாது, கற்பவும் மேலாது. இதன்பாடித்தான் உதவி செய்து வருகிறார்கள். ஏன்னா இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாடசாலை மாணவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார்கள். ஏன்னா இவங்க குவைத் நாட்டில் சேவைகளை செய்கிறார்கள். எங்கட ஸ்ரீலங்காவில் இருந்து கஷ்டப்பட்டு அங்க போய்த்து கடும் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை கொண்டு தான் இந்த பாடசாலைகளுக்கு இவங்க பல்வேறு செயல் திட்டங்களை செய்து வருகிறார்கள். சுமார் நீங்கள் ஆயிரக்கணக்கான பாடசாலைகளுக்கு புஸ்தகங்கள் மற்றும் புஸ்தக பைகள், பாடசாலை உபகரணங்கள், பல்வேறு செயல் திட்டங்களை செய்து வருகிறார்கள். இவங்க யாரும் ஒரு பணக்காரர்களோட கோடீஸ்வரர்கள் அல்ல. இவங்க சாதாரண எம்எல்ஏ போல ஒரு மக்கள். இவங்களுக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், இவங்களோட குடும்ப அவங்களுக்கு ஆயிலை கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் இவங்கள மாதிரி பல பேர் நம்மள இதுகளை பார்த்து நம்ம பல பேர் வரணும். இப்படியாக உதவிகளை செய்யறதுக்கு இந்த காலகட்டத்தில் எங்கட மக்கள் வெளிநாடுகளுக்கு போய்த்தும் ஏதோ ஒரு அமைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கட கல்வியை எங்கட சமுதாயத்துக்கு எங்கட கல்வியை கொடுக்கணும். எங்கட சமுதாயத்துக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு சிறந்த ஒரு அறிவாக ஒரு கல்வியை கொடுத்து அவர்கள் பாடுபடுவதற்காக வேண்டித்தான் இப்படியாப்பட்ட பல சேவைகளை செய்து வருகிறார்கள். உதாரணத்துக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் இந்தியாவிலே இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி ஆகினார்கள். இந்த கல்வியாளர் தான். என்றால் அப்துல் கலாம் ஒரு சொன்ன ஒரு பொன்மணி என்னவென்றால், ஒரு மனிதனுடைய பிறப்பு சம்பந்தமாக இருக்கட்டும், இவருடைய இறப்பு ஒரு சாதனையாக மாறட்டும். இந்த சாதனையாளர்களை உருவாக்கக்கூடியது கல்வியால் மாத்திரம்தான், வேற எதாலையும் மேலாம். இதன்பாடித்தான் இந்த கல்விக்காக வேண்டி பல தியாகத்தை அவங்க இன்னைக்கு செய்து வராங்க. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல 2004 எங்க நாட்டுக்கு சுனாமி வந்தது. அதுல அவங்க முழு ஸ்ரீலங்காவில் முழு சொத்தை இழந்தோம். நாடு சின்ன பின்னமாகி போனது. ஆனால் அதுலயும் அவங்க இந்த படிச்ச இந்த கல்வியை குறைந்து தான் அவங்களோட இந்த தொழில்களை பல பேர் பெற்றாங்க. அவங்களோட அவ்வளவு சாமான்களும் உபகரணம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. ஆனால் இந்த அறிவால இந்த படிச்ச ஒரு இதால்தான் அவங்க பல தொழில்களை பெற்றார்கள். உண்மையிலே இன்றைக்கு இந்த LP குரூப் எங்கட சர்வதேச மனித உரிமை உலகமே பணியை நம்பி எம்மிடம் இந்த பொறுப்புகளை தந்திருக்கிறார்கள். இதன்படி எங்கட நோக்கம் இந்த பொறுப்புகளை உறுதிய முறையில மக்களுக்கு போய் சேர்ப்பது. இதன்பாடித்தான் இன்றைக்கு மனித உரிமை உலகாவி பணி இன்றைக்கு நாடக ரீதியாலையில பல்வேறு செயல் திட்டங்களை செய்து வருகிறார்கள். இதன்பாடி கண்டுதான் இன்றைக்கு எங்களை நம்பி இந்த பணியை அவங்க செய்து வந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு நோக்கம் உரிய முறையில இந்த அமானிதமான இந்த பொறுப்பை நாங்க போய் சேருவது தான். இதன்படியில உங்களோட எல்லாரும் LP குரூப் சார்பாக நீங்கள் அனைவருக்கும் அவங்களுக்கு துவாக்களை கேட்டுக்கொள்ளும். ஏன் அவங்க உண்மையிலே படும் கஷ்டத்துக்கு மத்தியில் உழைக்கிற பணத்தை தான் புஸ்தகங்கள் பைகள் போன்று கொடுக்கிறார்கள். ஆனா இது மட்டுமல்ல, உங்களோட படிப்புக்காக வேண்டி எத்தனை லட்சம் இன்றைக்கு அவங்க ரெடியா செலவழிக்கிறதுக்கு தயார். ஏன் சொன்னால் அவங்களுக்கு மெயின் நோக்கம் எங்களோட சமுதாயம் சீர்கட்டிட கூடாது. அதன் நோக்கத்தால் இவங்களுக்கு இவ்வளவு பாடுபடுகிறார்கள். சகோதரர்களே, இது நம்மளுடைய மாணவர்களை உங்களோட தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த புஸ்தகங்களோ இதுகளை கொடுக்கிறது நோக்கம் இல்லை. இதை நீங்க படிச்சு ஒரு டாக்டராகவோ நாளைக்கு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாகவோ ஆகிறது தான் எங்க எல்லாருடைய நோக்கம். இதன்படி எங்களோட சர்வதேச மனித உரிமைகள்
உலகளாவிய பணியின் இரு சிறப்புகளை சொல்லி முடிக்க இயலாது. இதன் பாட்டுதான் எங்களை இந்த மேடைக்கு அழைத்த எல்போ குரூப் சார்பாக என்ன பிரதேச ஆனந்தியாக அழைத்த கௌரவ அஸ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொண்டு நான் விடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக இடத்தினை சுருக்கமாக அந்த உரையினை வழங்கிச் சென்ற சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதிபலிப்பாளர் கௌரவ ஜனாப் MDM தஸ்லீம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்வில் இப்பொழுது